வணக்க மக்களே, சட்டம் மொழியான மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? அடுத்த சம்பவம் ரெடியா? சேகர் பாபுடன் முக்கிய பேச்சுவார்த்தை ஈடுபட்ட முக்கிய புள்ளியா? வாங்க வீடியோவை மூலியமாக்கலாம். அதாவது சென்னையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் ஒன்றில்தான் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் மற்றும் திமுகவின் முக்கிய நிர்வாகியான சேகர் பாபு சந்தித்து பேசியதாக வெளியாகியுள்ள தகவல்தான் அரசியல் வட்டாரத்திலே பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. அதாவது அண்மையில் அதிமுகவின் பிளவு மற்றும் உட்கட்சி விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்த நிலையில்தான் அடுத்தடுத்து ஒவ்வொருவராக மாற்றுக் கட்சியில் சேர்விரும்பது அதிமுக தொண்டர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இவ்வாறு அதாவது அதிமுகவிலிருந்து அண்மையில் விலகி கொண்ட 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை விலகி தாவைக்காவில் இருந்திருப்பது செய்திதான் அரசியலே ஒரு பெரும் பரபரப்பை கிளப்பியிருந்தது. அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தாவைக்காவுக்கு வாக்களித்த அதிமுகவின் எம்எல்ஏக்கள், அதாவது அவர்கள் எல்லாம் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவைக்காவில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். இந்த சந்திப்பு தொடர்பாக பல்வேறு அரசியல் யூகமெல்லாம் கிளம்பிய நிலையில்தான் இருதரப்பிலும் ஒரு அதிகாரப்பூர்வ விளக்கம் எதுவும் கொடுக்கப்படவில்லையாம். தகவலின்படி தற்போது அரசியல் சூழலில் கட்சிகளின் அடுத்த கட்ட நகர்வு மற்றும் எதிர்கால அரசியல் வாய்ப்புகள் குறித்து இருவருமே நீண்ட நேரம் ஆலோசனை எல்லாம் நடத்தியதாக கூறப்படுகிறதா. இதனால்தான் இந்த சந்திப்பு என்பது பின்னணி என்பதும் குறித்த அரசியல் வட்டாரங்கள் தீவிரமாக பேசப்பட்டு வருகிறது. அதாவது இந்த சந்திப்பு கண்டிப்பாக பெஞ்சமின் திமுகவில் இணைவதற்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தையாக இருக்கலாம் என்ற எண்ணமெல்லாம் அரசியல் வட்டாரங்கள் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர பகுதியில் தனக்கென ஒரு ஆதரவு வட்டத்தை கொண்டுள்ள பெஞ்சமின் அவர்கள் அடுத்த அரசியல் முடிவு என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பெல்லாம் மக்களிடம் அதிக அளவில் நிலவிக் கொண்டிருக்கிறதா. ஏனென்றால் அதாவது அதே நேரத்தில் இந்த சந்திப்பு வெறும் மரியாதை நிமித்தியாக மட்டுமல்லாமல் அரசியல் வாய்ந்த முக்கியத்துவம் கொண்டதாகவும் கருதப்பட்டு வருகிறதா. அதாவது முன்னதாக நடிகர் விஜயின் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தில் பெஞ்சமின் இணையக்கூடும் என்ற தகவல் அரசியல் அரங்கில் பரவலாக பேசப்பட்டு வந்தது. அந்த யூகங்கள் அடங்காத நிலையில் தற்பொழுது திமுகவின் முக்கிய தலைவருடன் அவர் சந்தித்து வெளியாகுள்ள தகவல்தான் புதிய கேள்விகளை எழுப்பியிருக்கிறதா. இதனால்தான் கண்டிப்பாக அவர் அரசியல் பயணம் எந்த திசையில் நகரப்போகுது என்ற கேள்வியெல்லாம் அதிமுக தொண்டர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சந்திப்பு என்பது பற்றிய தகவல் வெளியாக தொடர்ந்து சென்னை மற்றும் புறநகர் பகுதியைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் மத்தியில் பல்வேறு கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கட்சியின் முன்னாள் அமைச்சராக இருந்து வந்தவர் இப்பொழுது ஒருவர் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த முக்கிய தலைவரை சந்திப்பெறுவது அரசியலில் இது முக்கிய வாய்ந்த நிகழ்வாகத்தான் பார்க்கப்பட்டு வருகிறதா. கண்டிப்பாக அதிமுகவின் பொற்ற எடப்பாடி பழனிசாமிக்கு இது மிகப்பெரிய ஒரு கவர்ச்சி மிகப்பெரிய அதாவது கண்டிப்பாக அவருக்கு வருத்தமளிக்கக்கூடிய செய்தியாகத்தான் இதை பார்க்கப்பட்டு வருகிறதா. அவரின் அடுத்த கட்ட நகரவைக்கை என்னவாக இருக்கும் என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக பிரிந்து செல்வர்கள் ஒன்றிருந்தால் மட்டுமே தமிழகத்தில் அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும் அதிமுக தொண்டர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பெல்லாம் நிலவிக் கொண்டிருக்கிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.